பொதுவெளியில் கழக பொதுச் செயலாளரை இவர்கள் விமர்சனம் செய்வதை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. தங்கமணி சேலம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க. ஆமா, ஆனா வேலுமணியும் நத்த விஸ்வநாதனும் இன்னும் கலந்துக்கல. அவங்க அதிருப்தியில் இருக்காங்களா இல்ல விரைவில் மனம் மாறி அதிமுக வருவார்? இல்ல, அவர்கள் நாங்கள் அவரை பற்றி அந்த தலைவர்களை பற்றி நான் எதுவுமே பேசவில்லை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர் வேலுமணி அவர்களும் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்றாங்க. சந்தோஷம். எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்லும் போது அப்போ பொதுச் செயலாளர் சொல்றதை நாங்கள் கேட்கணும்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டா இது மாதிரி நாங்கள் பொது வெளியில் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களால் முடியுமா? அப்போ பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்று பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ளாதது என்ன காரணம்? பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா இடத்தில் கூட எதையாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் பயந்துதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக பல்வேறு சோதனைக்கு பின்பு முதலமைச்சர் பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்கள் அந்த அமைச்சரவையில் திரு வேலுமணி அவர் இருக்கிறார், திரு தங்கமணி அவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அருகாமையிலிருந்து அந்த 4 ஆண்டு காலமும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கு இவர்கள் உடனிருந்திருக்கிறார். எல்லா வகையிலும் அவர்கள் பக்கமாக இருந்து ஆட்சியினுடைய அதிகாரத்தை சுவைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த 4 ஆண்டு காலம் அவரை ஏற்றுக்கொண்ட திரு வேலுமணி அவர்கள், 4 ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்ட திரு விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் சிலர் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்ன சொன்னால் என்ன காரணம்? அப்படி என்றால் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் அவர்களை இப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி பொதுவெளியில் கழக பொதுச் செயலாளரை இவர்கள் விமர்சனம் செய்வதை கழக நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆணிவேர்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய கழக தொண்டர்களும் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த சூழ்நிலையில் இவரை ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இப்பொழுது அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? நேரடியாக நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நமக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை முன்னிறுத்தி அவர் நம்மை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கேவலப்படுத்துவதற்கு யார் காரணம்? தயவு செய்து என்னுடைய அன்பு சகோதரர்கள், என்னோடு இருக்கின்றவர்கள், நானும் உரிய மரியாதை கொடுக்கின்ற அன்பு சகோதரர் வேலுமணி, மரியாதைக்குரிய அண்ணன் அத்தா விஸ்வநாதன் அவர்கள் எல்லாம் மிக மரியாதையோடு நான் பார்க்கின்றவன், எப்பொழுதும் பார்க்கின்றவன். இனி எந்த சூழ்நிலையில் அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணம் ஒருவேளை நிறைவேறினால்தான் அவர்கள் மனது அமைதியாகுமோ என்று சொன்னாலும் கூட அப்பொழுதும் நான் அவர்களை மதித்துக் கொண்டிருப்பேன்.